உங்களுடைய வாழ்க்கையிலும் என்ன சிறையிருப்பு இருந்தாலும் தேவன் உங்களுடைய குடும்பங்களில் சமாதானமும் சந்தோஷத்தையும் கட்டளையிடுவார், உங்களை ஆசீர்வதிப்பார். எனக்கு அன்பானவர்களே, இந்த அருமையான நாளிலே கர்த்தர் கொடுத்த வார்த்தையை உங்களிடத்தில் பேசுவதற்கு தேவன் செய்த கிருபைக்காய் என் ஆண்டவராகிய இயேசுவுக்கு முதலாவது நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் இதை காணும் பொழுது உங்களுக்கும் ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தரும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். அதாவது யோபின் சரித்திரத்தை நம்ம எல்லாரும் படிச்சிருப்போம். ஆனால் இந்த யோபு வேதத்தில் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்தவனும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. ஆனால் திடீர்னு வந்து பிசாசானவன் 7 குமாரர்களையும் 3 குமாரத்திகளையும் ஒரு நாள் தேவனுக்காக கூடியிருந்து ஜெபிக்கிற நேரத்தில் அந்த வீட்டில் பெருங்காற்றடித்து அந்த வீடு கீழே விழுந்து பிள்ளைகள் 10 பேரும் அழிஞ்சிட்டாங்க. இப்படி அநேக காரியங்கள், அவனுடைய சொத்து சொகங்கள் ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் அழிச்சாச்சு. சத்ருவாகிய சாத்தான் அந்த காரியத்தை செய்தான். நீதிமானுக்கு அப்படிப்பட்ட துன்பங்கள் ஏற்பட்டுச்சு. எனக்கு அருமையானவர்களே, இந்த நேரத்தில் தான் யோபுடைய நண்பர்கள் இருந்தாங்க. அதில் அந்த எலிப்பாஸ் அப்படின்னு சொல்கிற நண்பன் என்ன சொல்கிறான்னா, உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர், உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர். அவன் என்ன சொல்கிறான்னா, இன்டைரக்டாக நீ வந்து தேவனுக்கு பயந்து நீ நடந்திருந்தீன்னா இதுதான் நடந்திருக்கும், உன்னுடைய கூடாரத்தில் சமாதானம் இருக்கும், உன்னுடைய வாசஸ்தலத்தில் குறைவு இருக்காது அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அவன் வந்து என்ன செஞ்சுருக்கணும்னா, யோபுக்கு இப்படி நடந்த சோகத்தை பார்த்துட்டு அவன் வந்து ஆறுதல் சொல்லியிருக்கணும். ஆனால் ஆறுதல் சொல்கிறதுக்கு பதிலாக அவன் என்ன சொல்கிறான், இந்த வசனத்தை சொல்கிறான். அப்போது யோபு வந்து தேவனுக்கு பயப்படாமல் துன்மார்க்கமாக இருந்ததுனால இப்படியெல்லாம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிறான். எனக்கு அன்பான தேவச்சனமே, இந்த எலிப்பாஸ் சொன்னது போல், இந்த வேத வசனம் யோபு சொல்லுது போல், நம்முடைய வாழ்க்கையிலும் என்ன இருக்கணும்னா, நம்முடைய கூடாரத்தில் சமாதானம் இருக்கணும், நம்முடைய வாசஸ்தலத்தில் குறைவுகள் இருக்கக்கூடாது. நம்ம கர்த்தரை தேடி நம்ம இருக்கும் பொழுது நிச்சயமாய் ஆண்டவராகிய தேவன் நமக்கு குறைவில்லாத வாழ்க்கை தருவார். எல்லா விதத்துலேயும் சமாதானம். முதலாவது குடும்பங்களில் நம்முடைய பிள்ளைகள் மத்தியில், கணவன் மனைவி மத்தியில் சமாதானம் மிக மிக அவசியமாக இருக்கிறது. ஒவ்வொரு குடும்பத்திலையும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அநேக குடும்பங்களில் சமாதான குறைவுகள் அநேகம் உண்டு, அநேக பாடுகள் உண்டு, அநேக கஷ்டங்கள் உண்டு. இந்த வசனம் நமக்கு, இந்த எலிப்பாஸ் சொன்ன வசனமானது நமக்குரியதாக இருக்கிறது. எப்படின்னா, நம்முடைய கூடாரத்தில் சமாதானம் இருக்கணும், நம்முடைய வாசஸ்தலத்தில் சமாதானம் இருக்கணும், நம்முடைய கூடாரத்தில் சந்தோஷம் இருக்கணும். அப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு தேவையாக இருக்கிறது. நம்ம தேவனை தேடி இருக்கும் பொழுது கண்டிப்பாக நம்முடைய குடும்பத்தில் சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். அதே நேரத்தில் பாருங்கள், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அநேக கஷ்டங்களும் பாடுகளும் பிரச்சனைகளும் வரத்தான் செய்யுது. குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் இல்லை, குடும்பங்களில் பாடுகள் இல்லாமல் இல்லை, சரீரத்தில் வியாதிகள் இல்லாமல் இல்லை, எவ்வளவோ சமாதான குறைவுகள் இருக்கிறது. அதாவது எத்தனையோ பேர்த்த நாங்கள் பார்க்குறோம், எங்கள் இடத்துல வந்து செபிக்க வர்றாங்க. அவ்வளோ பாடுகள் கஷ்டங்கள் போராட்டங்கள். இது யாரால் வரும் தெரியுமா? சத்ருவாகிய சாத்தான். நீங்கள் நம்ம கிறிஸ்துவுக்குள்ள ஆண்டவரோடு கூட இருக்கிறத பார்த்து அவன் என்ன செய்கிறான், நமக்கு கஷ்டத்தை கொடுக்கறதுலையே தான் இருக்கிறான். ஆனால் நம்ம என்ன பண்ணணும், கர்த்தரை அதிகமாக தேடி தேவனுக்குள்ளே நம்ம வாழும்போது நமக்கு எத்தனை குறைவுகள் இருந்தாலும் ஆண்டவராகிய தேவன் குறைவுகளை எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவான மகிமையுள்ளதாய் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய சமாதான குறைவுகள் எதுவாக இருந்தாலும், நம்முடைய இல்லங்களிலே என்ன குறைபாடுகள் இருந்தாலும் ஆண்டவராகிய தேவன் அதை நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார், சமாதானத்தை தருகிற தேவனாய் இருக்கிறார். ஒருவேளை உங்கள் குடும்பங்களில் சமாதானம் குறைஞ்சி போயிருக்கா, பிரச்சனைகள் இருக்குதா, பாடுகள் இருக்குதா, குடும்பத்தில் பலவிதமான பிரிவினைகள் இருக்குதா, ஆனாலும் கூட இது சத்ரு கொண்டு வந்ததாக இருந்தாலும் தேவனுக்குள்ளே நம்ம திடமாக இருப்போம். இந்த சமாதானம் நம்முடைய கூடாரங்களில் இருக்கட்டும், ஆசீர்வாதம் நம்முடைய கூடாரங்களில் இருக்கட்டும். நம்ம தேவனை சார்ந்து வாழும்போது நம்ம சோர்ந்து போகக்கூடாது. கர்த்தர் எப்பொழுதும் நம்ம கூட இருப்பார், நம்மை நடத்துவார் எல்லா விதத்திலும். ஒருவேளை கண்ணீரோடு இருக்கிறீங்களா, சோர்ந்து போய் இருக்கிறீங்களா, எல்லா கண்ணீரையும்
துடைக்கிற தேவனாய் இருக்கிறார். எப்படி ஆண்டவராகிய தேவன் யோபுவின் சிறையிருப்பை மாற்றினாரோ, அதே யோபுவின் சிறையிருப்பை மாற்றின அதே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்கிற சிறையிருப்புகளை மாற்றுகிற தேவன். என்ன சிறையிருப்பு? குடும்பங்களில் இருக்கிற போராட்டங்கள், குடும்பங்களில் இருக்கிற குறைபாடுகள், குடும்பங்களில் இருக்கிற சமாதான குறைவுகள், இவைகளை எல்லாவற்றையும் நீக்குகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தரை நித்தம் நம்ம தேடும் பொழுது அவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். உங்களை ஒரு நாளும் ஆண்டவர் கைவிட மாட்டார். ஒருவேளை பிரச்சனைகள் வரும்போது நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் என்ன நினைக்க வேண்டியது இருக்குது? கர்த்தரை தேடி தேடி என்ன பிரயோஜனம் இருக்குது? அநேக ஜனங்கள் அதை தான் எங்ககிட்ட கேட்பாங்க. இயேசுவை நாங்கள் தேட தான் செய்கிறோம், எங்களுக்கு பிரச்சனை வரத்தான் செய்யுது, இப்போ ஆண்டவரை தேடி என்ன பிரயோஜனம்பாங்க. இல்லை, பிசாசானவன் கர்த்தரை தேடாதபடிக்கு நமக்கு குறைவுகளை கொடுப்பான். ஆனால் நம்ம தேவனையே உறுதியாய் பற்றி கொள்ளணும். யோபு எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தாலும், ஆனால் அவன் என்ன எல்லாத்தையும் இழந்தாலும் கர்த்தர் கொடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவன் தேவனை விட்டு விலகாதபடி அவன் விசுவாசத்தில் உறுதியாக நின்னான். எனக்கு அருமையான தேவச்சனமே, ஒருவேளை நீங்கள் ஊழியக்காரராக இருக்கலாம், ஊழியம் பண்ணிகிட்டு இருக்கலாம், நீங்கள் எவ்வளோ கண்ணீரிலையும் பாதையிலையும் நடந்து போகலாம், உங்கள் மேலே தூஷணமான காரியங்களை சொல்லலாம், நீங்கள் தெய்வனுக்கு பயப்படலைன்னு சொல்லலாம், என்ன அதனால தான் இது நடந்துச்சுன்னு சொல்லலாம். மக்கள் அப்படி தான் சொல்லுவாங்க. இப்படி இருக்கிற நேரத்தில் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களை நடத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். யோபுக்கு எப்படி ஆண்டவர் முன்னிலைமையிலும் பின்னிலைமை அதிகமாய் ஆசீர்வதித்து அவனுடைய சிறையிருப்பை மாற்றினாரோ, அதே போல் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்ன சிறையிருப்பு இருந்தாலும் தேவன் உங்களுடைய குடும்பங்களில் சமாதானமும் சந்தோஷத்தையும் கட்டளிடுவார், உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்தில் இந்த மக்களுக்காய் செபிக்க நீர் கொடுத்த உடைய அன்பின் தயவுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே அவருடைய கூடாரங்களிலே சமாதானமும் அவருடைய வாசஸ்தலத்தில் கர்த்தாவே குறைவும் இல்லாதபடிக்கு ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று செபிக்கிறேன். நம்முடைய வசனம் ஒருபோதும் வெறுமனே போகவே போகாது. இயேசுவின் நாமத்தினாலே நீர் சொன்னது தான். ஆண்டவராக இயேசுவே, உடைய வேதத்தில் இருக்கிற வசனம் எப்படி நீர் யோபுவினுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே யோபுனுடைய சிறையிருப்பை மாற்றின தேவன். அநேக மக்கள் குடும்பத்தில் சமாதானம் இல்லை, என்னுடைய வாசஸ்தலத்தில் ஒரு ஆசீர்வாதம் இல்லாமல் நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு வேதனையோடு இருக்கிற மக்களுக்காய் செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, யோபின் சிறையிருப்பை மாற்றின கர்த்தர் எவ்வளவு பாடுகளும் கஷ்டங்களும் துன்பங்களும் வந்தாலும், ஆண்டவரே குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கிற போராட்டங்கள் இருந்தாலும், நான் மனைவியை பிரிந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், எனக்கென்று ஒரு வழி இல்லை என்று சொல்லி தவித்து கொண்டிருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். என் கணவனால் கொடுமையை நான் அனுபவித்து கொண்டிருக்கிறேன், என் பிள்ளைகளை வைத்து கொண்டு நான் தவிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரே கண்ணீரோடு இருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். வறுமை வாட்டுகிறது, எவ்வளவு வந்தாலும் பத்த மாட்டேங்குதுன்னு சொல்லி இயேசுவே மனமிறங்கி யோபுவின் சிறையிருப்பை மாற்றின கர்த்தர் இந்த மக்களுடைய சிறையிருப்பையும் மாற்றி இந்த வசனத்தின்படி ஆண்டவரே அவருடைய கூடாரங்களிலே சமாதானமும் அவருடைய வாசஸ்தலத்தில் ஆண்டவரே ஆசீர்வாதத்தை நீர் கட்டளிட்டு நீர் பலப்படுத்தவே வேண்டுமென்று இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.